திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து குமரி மாவட்டம் வழியாக கேரளாவிற்கு கனிம வளங்களை ஏற்றுக்கொண்டு உயரமான கனரக வாகனங்கள் காவல்கிணறு நாகர்கோவில் 4 வழிச்சாலை வழியாக வந்து பின்னர் தேவசகாயம் மவுண்ட் பகுதியிலிருந்து மங்கம்மா சாலை வழியாக செல்கின்றது. இந்த சாலை வழியாக செல்கின்றபோது ரயில்வே தண்டவாளத்தையும் கடந்து செல்ல வேண்டி உள்ளது. இதனால் அப்பகுதியில் சாலை பாதிப்படைவதுடன் கனரக வாகனங்களின் உயரம் அதிகமாகவுள்ள காரணத்தினால் ரயில்வே தண்டவாளத்தின் மேல் செல்கின்ற உயர் மின்னழுத்த கம்பியில் உரசி விபத்து ஏற்படாதவாறு தடுப்பதற்காகவும் கனரக வாகனங்கள் அதிகளவு பாரம் ஏற்றி வருவதால் ரயில்வே தண்டவாளம் பாதிப்பு அடைகின்ற சூழ்நிலை ஏற்படுவதாலும் இந்த சாலை வழியாக அதிக பாரங்களை ஏற்றி வருகின்ற கனரக வாகனங்களும் சற்று உயர்வான வாகனங்களும் செல்வதற்கு தடை விதிக்கின்ற விதத்தில் 4 வழிச்சாலையில் இருந்து மங்கம்மா சாலை வருகின்ற முகப்பு பகுதியிலும் அதுபோன்று ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மங்கம்மா சாலை செல்லுகின்ற முகப்பு பகுதியிலும் ரயில்வேதுறையினர் மூலம் தடுப்புவேலி அமைக்கப்பட்டிருந்தது. இதனால் கனரக வாகனங்கள் இவ்வழியாக வருவது தடுத்து நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் நேற்று திருநெல்வேலியில் இருந்து நாகர்கோவில் பகுதியில் நடைபெறுகின்ற திருமண நிகழ்வுக்கு கலந்து கொள்வதற்காக திருமண கோஷ்டியினர் ஒரு பேருந்தில் வந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த பேருந்தானது 4 வழி சாலை வழியாக வந்து மங்கம்மா சாலை வழியாக நாகர்கோவில் செல்வதற்காக உள்ளே நுழைந்து அப்பகுதி முகப்பில் வைக்கப்பட்டிருந்த தடுப்புவேலியை தாண்டி ரயில்வே தண்டவாளத்தையும் தாண்டி ஆரல்வாய்மொழி நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து மங்கம்மா சாலை செல்கின்ற முகப்பு பகுதியில் வைக்கப்பட்டு இருந்த தடுப்புவேலின் அருகே வரும்போது அந்த பேருந்து செல்ல முடியாமல் நின்றது. இதனால் செய்வதறியாது விழித்த ஓட்டுநர் பேருந்தின் மேலே சென்று பேருந்தின் மேல் அமைக்கப்பட்டிருந்த கேரியல் போன்ற அமைப்பினை மாற்றுவதற்காக முற்பட்டார். ஆனால் அந்த முயற்சியும் தோல்வியடைந்த காரணத்தினால் பேருந்தில் திருமண நிகழ்ச்சிக்காக வந்த திருமண கோஷ்டியினர் மற்றும் அப்பகுதியில் நின்ற பொதுமக்கள் இந்த வழியாக செல்வது கடினம் எனவே மீண்டும் வந்த வழியாக திரும்பி 4 வழிச்சாலை வழியாக செல்வதுதான் நல்லது என அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அப்பேருந்தானது மீண்டும் திரும்பி 4 வழிச்சாலை வழியாக நாகர்கோவில் சென்றது. ரயில்வே தடுப்புவேலியில் பேருந்து சிக்கியதால் அப்பேருந்தில் இருந்த திருமண கோஷ்டியினர் அதிர்ச்சியடைந்து சற்று நேரம் கீழே இறங்கி நின்றதால் சிறிது நேரம் அப்பகுதி முழுவதும் பரபரப்புடன் காணப்பட்டது.